நம்மோடு ஒட்டி வாழக்கூடிய ஜீவராசிகள், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஜீவராசிகள், பொதுவான ஜீவராசிகள் என்று 2 வகையாக ஜீவராசிகளை பிரிக்கலாம். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தின் மீது கருணை காட்டுவது அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுமே அஹ்லுல்லா, அல்லாஹ்வின் குடும்பம் என்று சொல்வார்கள். அந்த குடும்பத்தை நாம் கண்ணுங்கருத்துமாக பார்ப்பதும் அவைகளுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதும் இது இறை தொண்டாக இருக்கிறது, இறைவனுக்கு செய்யக்கூடிய கைமாறாகவும் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் பரவலாக தெரிந்த செய்திதான். நடத்துக்கிட்ட ஒரு பெண் தாக மேலிட்டால் துடித்து கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தமைக்காக அவள் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தில் நுழைத்தான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றாக இருக்கிறது. அந்த ஒரு அடியில் மீது கருணை காட்டுங்கள், அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவான். பிறருக்கும் அவேர்னஸாக பரப்புங்கள், நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள்.